முதல்ல ஓவியா கிட்ட தொடங்குறேன். கடந்த காலங்களில் பாலியல் வன்கொடுமை ஒரு தசாப்தத்திற்கு மக்களுடைய மனசாட்சியை ஏதாவது ஒரு சம்பவம் உழுக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு சம்பவமே மக்களை உணர்த்துது, ஒரு உழுக்குது, போராட்ட களத்திற்கு அழைத்து வருது. இது ஒரு கொதிநிலையுடைய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கிறலாம். நீங்கள் மிக சரியாக தான் உங்களுடைய முன்னுரையை தொடங்கியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நாட்டில் குற்றங்கள் மிகும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு பங்கு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அதை யாருமே மறுக்க முடியாது. இப்போ 2014 நிர்பயா வழக்கு நடந்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய விழிப்புணர்வு, அப்புறம் வர்மா கமிட்டி ரிப்போர்ட்லாம் நிறைய விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு அந்த குற்றங்கள் குறைந்து இருக்கணும், அதுதான் நியாயம். ஆனால் அதற்கு மாறாக அது அதிகரித்து கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் அதனுடைய குரூரத்தன்மைகளும் கூட அதிகரிப்பதை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு பாலியல் வன்முறையிலும் முதல் தடவை பார்த்ததை விட அதிர்ச்சி தரத்தக்க அதிகப்படியான குரூரத்தை நம்ம சந்திக்கிறோம். இப்போ உதாரணமாக நிர்பயா வழக்கு வந்தப்போ வெறும் வன்முறை மட்டுமல்ல, அது அந்த வன்முறையை தாண்டி, அதாவது பாலியல் வன்முறையை தாண்டி அந்த பெண்ணோட உடல் எவ்வளவு தூரம் சிதைக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் கல்கத்தா வழக்கில் பார்க்கும்போது இது அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போது இந்த துன்புறுத்துதல் பாலியல் வன்முறையோடு சேர்ந்து ஒருவித குரூரத்தன்மையும் கூட ஒவ்வொரு கேஸ்லேயும் அது அதிகமாகிற ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். இதற்கு என்ன காரணம்? ஒரு பொதுவான ஒரு பெண்கள் மீதான ஒரு ஆத்திர உணர்வு இருக்குதா, என்ன இதுக்கு பின்னணியில் இருக்குங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். பெண் உடல் அப்படிங்கிறது அந்த வெறுமனே ஒரு பெண்ணை துன்புறுத்துவதை தாண்டி இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா மூலமாக அது ஒரு கச்சா பொருளாக மாற்றப்படுது. ஒவ்வொரு வன்முறை சம்பவமும் ஒரு டிஜிட்டல் ஒர்க்காக மாறுது. அதற்கு ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணப்படுது. இப்போ இந்த குற்றங்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மாஃபியாக்கள் மக்களுடைய மனசாட்சியை உழுக்கிறதா எடுத்துக்க முடியாது. அது ஏன் மார்க்கெட் பொருளாக பார்க்கணும்னு சொல்கிறீங்க? இல்லை, மனசாட்சியை உழுக்குதுங்கிறது வேற ஒரு அம்சம். நான் உழுக்கலைன்னு சொல்லலாம், அதனால தான் போராடுறாங்க, மக்கள் திரள்றாங்க. ஆனால் நான் சொல்கிறது இன்னொரு பேரலாக இந்த கொடூரமாக சமூகத்தில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நான் சொல்கிறேன். இந்த குற்றவாளிகள் எல்லாருமே ரொம்ப எளிய மக்கள்லாம் கிடையாது. இந்த அதாவது குற்றத்தில் தொடர்புள்ளவர்களாக காட்டப்படுறவங்க எளிய மக்களாக இருக்கிறாங்க. ஒரு வார்டு பாய், அங்கே இருந்த யாரோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைத்திய மாதிரி ஒரு ஆளை ஒரு குற்றவாளியாக கொண்டு வந்து, ஆனால் நிச்சயமாக குற்றம் அந்த நபரால் மட்டும் நடத்தப்படவில்லை, அந்த நபருக்காக மட்டும் நடத்தப்படவில்லை. இது ரொம்ப வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அப்போது பின்னணியில் ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயற்பாடு உள்ள ஒரு குரூப் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு பவர் செக்டாரோட தொடர்பு இருக்குது, இந்த அதிகார மையங்களோட அனுசரணை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இவ்வளோ நடக்க முடியுது அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது ஆட்சியாளர்கள் இதற்கு நேரடியாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். இந்த சோஷியல் மீடியா காலத்தில் மட்டும் நடக்கிறதா சொல்ல முடியாது, எல்லா காலகட்டங்களையும் இதே மாதிரி இதே குரூரத்தன்மையோட குற்றங்கள் நடந்திருக்கு இல்லையா? இல்லை, அது அதிகமாகுதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம பழைய காலத்தில் இப்போ நிலப்பிரபுத்துவ காலத்துல எல்லாம் பார்க்குறோம். அப்போ அது என்னவாக இருந்ததுன்னா ஒரு தனிநபர் காமமாக இருந்தது. இப்போ ஒரு பெரிய பண்ணை முதலாளி இருக்கிறாரு, அவர்கிட்ட வேலை பணிபுரிகிற பெண்களை அவர் இஷ்டம் போல் அவர் நடத்துகிறாரு. அதில் ஒரு குரூரத்தன்மை இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இது அதற்கு ஒரு எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த குற்றத்துக்கு ஒரு பெரிய தேவை, ஒரு அந்த குற்றத்தை புரிவதற்கான ஒரு சமூக தேவையை இந்த டிஜிட்டல் மீடியா உருவாக்குதுன்னு பார்க்க. சட்டத்தின் ஆட்சி நடக்குது அப்படின்ற எந்த விதமான உணர்வும் இந்த குற்றம் புரிவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, திருமதி ராஜலட்சுமி, மகளிருடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி மீது நேரடியாக சட்டத்தின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை, சட்ட ஒழுங்கை காப்பாற்றவில்லை அப்படின்னு நேரடியான விமர்சனத்தை மல்லிகார்ஜுன கார்கே முன் வச்சிருக்காரு. அதனால தான் ஒவ்வொரு தலைநகரங்கள்லையும் போராட்டம் அப்படின்றது தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு, கிராமங்கள் தோறும் இந்த போராட்டம் அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. இது மோடி அரசுடைய தோல்வியாக எடுத்துக்க முடியுமா? போராட்டங்கள் தீவிரம் அடைந்திருக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது என்றால் அந்த மனிதர்கள் ஒரு எழுச்சியாக வெளியே வர முடியுது. அடக்குமுறை இல்லை இந்த ஆட்சியில்ங்கிறது தான் கருத்து. அதாவது மோடியின் அரசு பெண்களுக்காக
ஒரு முக்கிய பொறுப்புகளில் பெண்களை அமர்த்தி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நிதியமைச்சரே பெண்ணாக இருக்கிறார். அதாவது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளியுறவுத்துறை சாதாரண பொதுவாக ஒரு சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கொடுக்காம எல்லாத்துக்கும் நல்ல மினிஸ்ட்ரி கொடுத்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை இது மாதிரி கொடுத்து வைத்திருப்பது பிஜேபி அரசு. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்களையும் ஏற்றிருக்காங்க. அதுக்காக ஒரு குறுக்கீடு 2019 2024 வரைக்கும் ஏடிஆர் ரிப்போர்ட் பிரகாரம் எம்பிஸ் எம்எல்ஏஸ் மேலே 135 கேஸ் இருக்குது. அதில் 54 கேஸ் பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க, பிஜேபி எம்பியோ எம்எல்ஏவோ. இதில் 23 பேர் ரேப் கேஸில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க. புள்ளிவரம் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் வந்து எவ்வளவு உண்மையாக இன்றைக்கி கேரளாவில் ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் இது உண்மையா அது உண்மையான்னு சொல்ல முடியாது. அது பிறகு கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு பிறகு எத்தனை நிற்கிது என்னதுன்னு. அதனால் நான் வன்முறையோ ரேப்பையோ இது பண்ணல. ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு எம்பி குடும்பத்தினர் எப்படி ஒரு வன்புணர்வில் இருந்தாங்க, அதை வீடியோ வேறு எடுத்தாங்க. ஆனால் ஓவியா அவர்கள் சொன்னதே பாஜகவுடைய கூட்டணி கட்சி தான் நிற்கவங்க. எந்த கூட்டணி கட்சியோ என்னவோ கட்சி தலைவருக்கு கேபினெட் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க. அதாவது இதற்கு அவரோட தலைவர் வேறு, அடுத்தவர் வேறு. ஆகையினால நான் ஓவியா சொன்னதை ஒன்று இது பண்ணுறேன். இந்த காலத்தில் இந்த ப்ரொனோகிராஃபிங்கிற ஒரு வக்கர வீடியோக்கள் ரொம்ப வெளியே வருது. அந்த வெளியே வரும்போது அதனுடைய தாக்கம் ஒன்று இருக்குது. அடுத்தது இன்னொன்று இந்த வன்புணர்வு இதெல்லாம் வீடியோ எடுத்தால் அதற்கு மார்க்கெட் தனியாக இருக்குது. அது பெரிய ரேக்கெட்டாக இருக்குது. உண்மையில் இதில் மார்பியா இன்வால்வ்டோ எது இன்வால்வ்டான்னு தெரியலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்பயா கேஸோ இது பண்ணும்போது அடுத்தது இந்த கல்கத்தாவில் நடந்த ஒரு டாக்டர் அவங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது பலாத்காரங்கும் போது இந்த பெண்கள் ரெசிஸ்ட் பண்ணும்போது இப்படி காலை ஒடிச்சு கையை ஒடிச்சு கழுத்தில் காயங்கள் இந்த மாதிரி ஒரு பலாத்காரத்தோட எஃபெக்ட் இது. அதுவும் எவ்வளோ குறுயலாக இருந்திருக்காங்க. அப்படி ஒரு குறுயல்ட்டி உள்ள மக்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில்ங்கிறத ரொம்ப மோசமான விஷயம். இதை கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு தானே ஆட்சிக்கே வந்தார் பிரதமர். ஆனால் சட்ட ஒழுங்கு என்ன செய்யணுமோ அதை செய்யவில்லை அப்படின்றாரு கார்கே. சட்டம் ஒழுங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது. அவங்க ஒரு பெண் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது. எல்லா போலீஸ் ஆஃபீஸ்லேயும் என்ன பெண்கள் பற்றி என்ன மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உடனே எடுக்கணும், பெண்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை எடுக்கணுங்கிற. அதனால் கொஞ்சம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்ததுன்னு எல்லா பெண்களுமே ஃபீல் பண்ணியிருக்கோம். திரிணாமுல் காங்கிரஸ் உத்தரப்பிரதேசில் 18 வயதுக்கு குறைவான சிறு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 குழந்தைகள் சிறு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கா என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. உத்தரப்பிரதேசில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கூட 3 வயசு 7 வயசு வீட்டில் இருக்கவங்கள டொமஸ்டிக் வயலன்ஸே நடக்குது. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இருக்குங்கிறத நான் இங்கே ஒன்று ரெஃபர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஓவியா அவர்கள் சமீபத்தில் ஒரு புதிய குரல் மூலமாக ஆண்மைன்னு ஒரு புக் எழுதினாங்க. அந்த புக்கை எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல இந்த செக்ஸ் விஷயங்கள் இது ஏன் இப்படி நடக்கிறதுங்கிறத ஒரு நிறைய பேருக்கு தேர்ந்த ஆட்கள் மூலமாக கட்டுரைகளாக தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த மாதிரி அது ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா, இது மென்டல் ப்ராப்ளமா, இல்லாட்டி சொசைட்டல் ப்ராப்ளமா, என்வாயர்மெண்ட் ப்ராப்ளமா, என்ன ப்ராப்ளங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். இது இன்றைக்கி மீடியா இருக்கிறதுனால இந்த